வணக்கம். யோகா அறிமுகத்தின் 10வது பயிற்சி பிரிவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வாருங்கள், இந்த பயிற்சியை நாம் தொடங்குவோம் பிரார்த்தனையில் இருந்து. பிரார்த்தனைக்காக ஏதாவது தியான ஆசனத்தில் அமருங்கள். சுகாசனம், அர்த்த பத்மாசன் அல்லது பத்மாசன். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். 2 கைகளையும் நமஸ்கார முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருமுறை ஓம் என்ற உச்சாரணம், அதற்கு பிறகு பிரார்த்தனை. सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. மெதுவாக 2 கைகளால் கண்களை தொடுங்கள். கைகளை எடுத்துவிட்டு மெதுவாக கண்களை திறக்கவும். மறுபடியும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம் சாலன் கிரியா மூலமாக. வாருங்கள், இன்றைய பயிற்சியை நாம் தொடங்குவோம் சாலன் கிரியா மூலமாக. இதற்கு நீங்கள் உங்கள் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். கால்களுக்கு இடையே 2 இன்ச் இடைவெளி. உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த சாலன் கிரியாவின் பயிற்சிக்காக உங்கள் மனம் மற்றும் உடலை தயார்படுத்தவும். இப்போது கண்களை திறக்கவும். சாலன் கிரியாவின் பயிற்சிக்காக முதலில் உங்கள் 2 கைகளையும் இடுப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். 4 விரல்கள் வெளிப்புறமாக, கட்டை விரல் உட்புறமாக. முதலாவது பயிற்சி கழுத்தின் அசைவுக்கானது. கழுத்தை முன்புறம் மற்றும் பின்புறம் சாய்க்கும் பயிற்சி. சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை வெளியே விட்டு கழுத்தை தொண்டையை நோக்கி சாய்க்கின்ற பயிற்சியை செய்யவும். சுவாசத்தை நிரப்பியபடி கழுத்தை பின்னால் கொண்டு செல்லவும். சுவாசத்தை விட்டபடி கழுத்தை முன்னால் கொண்டு வரவும். சுவாசத்தை நிரப்பியபடி கழுத்தை மீண்டும் பின்னால் கொண்டு செல்லவும். பிறகு சுவாசத்தை விட்டபடி கழுத்தை நடுவிலே கொண்டு வாருங்கள். அடுத்த பயிற்சி கழுத்தை இடதுபுறமாக வலதுபுறமாக சாய்க்கும் பயிற்சி. சுவாசத்தை விட்டபடி கழுத்தை வலது பக்கமாக சாய்க்கவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவிலே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி இடது பக்கமாக சாய்க்கவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவிலே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி வலது பக்கமாக சாய்க்கவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவிலே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி இடது பக்கமாக சாய்க்கவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவிலே வாருங்கள். அடுத்த கிரியா கழுத்தை இடது பக்கம் மற்றும் வலது பக்கமாக திருப்பும் பயிற்சி. சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விட்டபடி கழுத்தை வலது பக்கமாக திருப்பவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவிலே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி இடதுபுறம் திருப்பவும். மற்றும் இந்த பயிற்சியால் கழுத்தில் என்ன தாக்கம் ஏற்படுகிறது அதை உணரவும். மீண்டும் ஒருமுறை இந்த பயிற்சியை செய்யவும். சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விடவும். சுவாசத்தை விடவும். சுவாசத்தை விடவும். இப்போது சுவாசத்தை நிரப்பியபடி நடுவில் வரவும். சுவாசத்தை விடவும். அடுத்த பயிற்சி கழுத்தை வட்டமாக சுற்றும் பயிற்சி. சுவாசத்தை விட்டபடி தாடையால் தொண்டையை தொடவும். சுவாசத்தை நிரப்பியபடி கழுத்தை வலதுபுறமாக சுற்றவும். சுவாசத்தை விட்டபடி தாடையால் தொண்டையை தொடவும்.
மீண்டும் ஒருமுறை இதை செய்யவும். இப்போது இந்த கிரியாவை எதிர் திசையில் செய்ய வேண்டும். சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விட்டபடி கழுத்தை கீழே கொண்டு வாருங்கள். மீண்டும் சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விட்டபடி தாடையை கீழே கொண்டு வாருங்கள். இப்போது சுவாசத்தை நிரப்பியபடி நடுவிலே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி மீண்டும் கைகளை சமநிலையில் பக்கவாட்டில் கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த பயிற்சியால் உங்கள் கழுத்தின் மீது என்ன தாக்கம் ஏற்பட்டது? அதை உணருங்கள். மெதுவாக கண்களை திறக்கவும். அடுத்த பயிற்சி அஸ்கந்த சஞ்சாலனா. சுவாசத்தை நிரப்பியபடி உங்கள் 2 கைகளையும் மேலே தூக்கிச் செல்லுங்கள் மற்றும் காதுக்கு அருகே கொண்டு செல்லுங்கள். உள்ளங்கைகள் வெளிப்புறமாக இருக்க வேண்டும். சுவாசத்தை விட்டபடி மீண்டும் கீழே கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒருமுறை இந்த பயிற்சியை செய்யவும். சுவாசத்தை நிரப்புங்கள். சுவாசத்தை விடுங்கள். கீழே கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இது ஸ்கந்த சஞ்சாலனின் கிரியா ஆகும். யாருக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் பிரச்சனை இருக்கின்றதோ அவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்யவும். மெதுவாக கண்களை திறக்கவும். அடுத்த பயிற்சி அஸ்கந்த சக்கர. சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் பக்கவாட்டில் உயர்த்தவும். உள்ளங்கைகளை திருப்புங்கள். 2 கைகளின் விரல்களை தோளின் மீது வைக்கவும். இப்போது சுவாசத்தை விட்டபடி முழங்கைகளை முன்னால் கொண்டு வந்து சேருங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி வட்டமாக சுற்றுங்கள். சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விட்டபடி கீழே வாருங்கள். மீண்டும் சுவாசத்தை நிரப்புங்கள். சுவாசத்தை விட்டபடி கீழே கொண்டு வாருங்கள். இப்போது இந்த பயிற்சியை எதிர் திசையில் செய்ய வேண்டும். சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விட்டபடி மேலே கொண்டு வாருங்கள். அடுத்து கைகளை விரிக்கவும். முன்னே இருந்த நிலைக்கு கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இது அஸ்கந்த சஞ்சாலனின் கிரியா ஆகும். இந்த பயிற்சியால் உங்கள் தோளின் மீது என்ன தாக்கம் ஏற்பட்டது? அதை உணருங்கள். இதனால் நமது தோள்கள் தளர்வு அடைகின்றன. மெதுவாக கண்களை திறக்கவும். அடுத்த பயிற்சி கட்டைச்சாலன். கட்டைச்சாலனுக்கு 2 கால்களுக்கு இடையே இடைவெளி தோள் அளவுக்கு இருக்க வேண்டும். உடலை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் முன்னே கொண்டு வாருங்கள். உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை சுவாசத்தை நிரப்புங்கள். சுவாசத்தை விட்டபடி வலதுபுறமாக திரும்பவும். வலது கையை நேராக வையுங்கள் மற்றும் இடது கையின் விரல்களால் வலது கையின் தோள்களை தொடவும். மீண்டும் சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி இடதுபுறமாக திரும்பவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி வலது பக்கம் திரும்பவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி இடதுபுறம் திரும்பவும். சுவாசத்தை நிரப்புங்கள். நடுவிலே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி கைகளை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். இந்த பயிற்சி நம்முடைய இடுப்பை தளர்வாக்க உதவுகின்றது. கண்களை மூடிக்கொண்டு இந்த பயிற்சியின் பலன்களை உணர்ந்து பாருங்கள். அடுத்த பயிற்சி குட்னாச்சாலன். கால்களை முடிந்த அளவுக்கு நேராக வைத்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் தூக்கவும். சுவாசத்தை விட்டபடி முழங்காலை மடக்கி கீழே அமரவும். இது குட்னாச்சாலனின் பயிற்சியாகும். மீண்டும் சுவாசத்தை நிரப்பவும். திரும்ப வாருங்கள். சுவாசத்தை விடுங்கள். மீண்டும் ஒருமுறை இந்த பயிற்சியை செய்யவும். சுவாசத்தை நிரப்பியபடி எழுந்து நில்லுங்கள் மற்றும் உங்களுடைய கைகளை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். இந்த பயிற்சி நமது முழங்கால்களை வலுவாக்குகின்றது. ஆனால் யாருக்கு முழங்கால் வலி அல்லது அது தொடர்புடைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த பயிற்சியை செய்வதில் முழங்கால் ஒத்துழைக்கவில்லை என்றால் அவர்கள் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம்.
மெதுவாக கண்களை திறக்கவும். சாலன் கிரியாவுக்குப் பிறகு இப்போது நாம் ஆசனங்களை வரிசையாக செய்யப் போகிறோம். ஆசனங்கள் வரிசையில் முதலில் நாம் செய்யப்போகும் ஆசனம் தாடாசன். இதற்கு திசையை மாற்றுங்கள். கால்களுக்கு இடையே 2 இன்ச் இடைவெளி தேவை. முதலில் உங்கள் உடலை, மனதை ஆசனத்திற்காக தயார் செய்யுங்கள். நேராக முன்னே பார்க்கவும். 2 கால்கள் மீதும் எடை சமமாக இருக்க வேண்டும். இதை உறுதிப்படுத்தவும். இப்போது சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் முன்னால் உயர்த்துங்கள். 2 கைகளின் விரல்களை ஒன்றோடு ஒன்று கோர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது கைகளைத் திருப்பிடுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி கைகளை மேலே கொண்டு செல்லுங்கள். நேராக அப்படியே நில்லுங்கள். நேராக பாருங்கள். இப்போது சுவாசத்தை நிரப்பியபடி உங்கள் முன்னங்கால்களால் எழுந்து நில்லுங்கள். பின்னங்கால்களை மேலே உயர்த்துங்கள். முன்னால் நேராக பாருங்கள். இதுதான் தாடாசனம். இங்கே சுவாசம் விடுவது சீராக இருக்க வேண்டும். சுவாசத்தை விட்டபடி பின்னங்கால்களையும் கைகளையும் கீழே கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தின் தாக்கத்தை மனதில் உணர்ந்து பாருங்கள். அடுத்த பயிற்சி விருக்ஷாசன். விருக்ஷாசனுக்காக திசையை மாற்றிக்கொள்ளுங்கள். நேரே முன்னால் பாருங்கள். முதலில் வலது பக்க காலை மடக்குங்கள். வலது பக்க அடிக்கால் இடது காலின் தொடைக்கு அருகிலே இருக்க வேண்டும். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் மேற்புறமாக கொண்டு செல்லுங்கள். உள்ளங்கைகளை திருப்பிடுங்கள் மற்றும் நமஸ்கார் முத்திரையை செய்திடுங்கள். முன்னால் நேராக பார்க்கவும். இது விருக்ஷாசன். இது சீராக வைத்துக் கொள்வதற்கான ஆசனங்களில் ஒன்றாகும். இதனால் நம்முடைய மனம் ஒருநிலை அடைந்து அமைதியடையும். சுவாசத்தை விட்டபடி நம்முடைய கைகளை மற்றும் கால்களை கீழே கொண்டு வாருங்கள். இப்போது இந்த பயிற்சியை மற்றொரு காலால் நாம் செய்ய வேண்டும். வலது காலின் முழங்காலை மடக்குங்கள். இடது காலின் பின்னங்கால் வலது பக்க தொடையை ஒட்டியபடி இருக்க வேண்டும். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் மேலே கொண்டு செல்லுங்கள். உள்ளங்கைகளை திருப்பிடுங்கள். நமஸ்கார் முத்திரையில் கைகளை வைத்திடுங்கள். முன்னால் நேராக பார்க்கவும். சுவாசத்தை நிரப்புங்கள். சுவாசத்தை விட்டபடி உங்கள் கைகளையும் மற்றும் உங்கள் காலையும் திரும்பிக் கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தின் தாக்கம் உங்கள் மனம் மற்றும் உடலின் மீது ஏற்பட்டதை உணருங்கள். அடுத்த பயிற்சி பாதஹஸ்தாசன். பாதஹஸ்தாசன் செய்ய கண்களை திறக்கவும். திசையை மாற்றிக்கொள்ளுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் முன்பக்கமாக மேலே கொண்டு செல்லுங்கள். சுவாசத்தை விட்டபடி இடுப்பினால் முன்பக்கம் வளைய வேண்டும். உள்ளங்கையால் தரையை தொட வேண்டும். முடிந்தால் உங்கள் உள்ளங்கைகளை கால்களுக்கு அருகே வைத்திடுங்கள் மற்றும் நெத்தியால் முழங்காலை தொட முயற்சிக்கவும். இங்கே சுவாசம் சீராக இருக்க வேண்டும். இது பாதஹஸ்தாசன். இந்த ஆசனம் நம்முடைய இடுப்பு, நம்முடைய முதுகு மற்றும் வயிற்றுக்கு நன்மை அளிக்கக்கூடியது. அதோடு இந்த ஆசன் நம்முடைய மூளையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதில் உதவி செய்கின்றது. மறுபடியும் சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் மேலே உயர்த்தவும். சுவாசத்தை விட்டபடி 2 கைகளையும் கீழே கொண்டு வாருங்கள். அவை பழைய நிலைக்கு திரும்பிவிடும். யாருக்கு இடுப்பு வலி அல்லது சமீபத்தில் அறுவை சிகிச்சை நடந்ததோ அவர்கள் இதை செய்ய வேண்டாம். கண்களை மூடியபடி இந்த ஆசனத்தின் தாக்கத்தை உணருங்கள். அடுத்த பயிற்சி அர்த்த சக்கராசன். 2 கால்களுக்கு இடையே 2 அங்குல இடைவெளியை விட்டு நிற்கவும். 2 கைகளையும் இடுப்பின் மீது வையுங்கள். 4 விரல்கள் வெளிப்புறமாக, கட்டை விரல் முதுகை நோக்கி.
2 முழங்கைகளையும் சமமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி கழுத்தை பின்னோக்கி சாய்க்கவும். சுவாசத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு வளையுங்கள். அதே நிலையில் சிறிது நேரம் இருங்கள். இது அர்த்த சக்கராசன். இது நமது இடுப்புக்கு நெகிழ்வுத்தன்மை கொடுக்கிறது. அதோடு நம்முடைய சுவாச முறையில் அதிக அளவில் ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. சுவாசத்தை நிரப்பியபடி கழுத்து மற்றும் உடலை நேராக கொண்டு வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி கைகளை கீழே கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது இந்த ஆசனத்தின் தாக்கத்தை உணருங்கள். கண்களை திறக்கவும். அடுத்த பயிற்சி திரிகோணாசன். திரிகோணாசனுக்கு திசையை மாற்றிக்கொள்ளுங்கள். 2 கால்களுக்கு இடையே 3-3.5 அடி இடைவெளி இருக்க வேண்டும். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் பக்கவாட்டில் தூக்குங்கள். சுவாசத்தை விட்டபடி வலது காலின் பாதத்தை வலது பக்கமாக திருப்புங்கள் மற்றும் சுவாசத்தை விட்டபடி வலது பக்கமாக சாயுங்கள். முயற்சி செய்யுங்கள். வலது கையின் விரல்கள் உங்களுடைய வலது காலுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டும். இப்போது கழுத்தை திருப்பியபடி இடது கையின் நடுவிரலை பார்ப்பதற்கு முயற்சிக்கவும். இது திரிகோண ஆசனாகும். இது நமது இடுப்பை நிகழ்வாக்குகிறது. இது நம்முடைய இடுப்பு பகுதிக்கு மிகவும் பயனுள்ள ஆசனமாகும். அதோடு இதனுடைய தாக்கம் நம்முடைய கழுத்துப் பகுதியின் மீது நல்லபடியாக இருக்கும். சுவாசத்தை நிரப்பியபடி திரும்ப வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி வலது பாதத்தை உள்ளே திருப்புங்கள். மறுபடியும் சுவாசத்தை நிரப்புங்கள். சுவாசத்தை விட்டபடி இடது பாதத்தை வெளிப்புறமாக திருப்பவும். சுவாசத்தை விட்டபடி இடதுபுறமாக சாயுங்கள். மற்றும் கழுத்தை திருப்பியபடி வலது கையின் நடுவிரலை பார்க்க முயற்சிக்கவும். சீராக சுவாசிக்கவும். சில நொடிகள் அப்படியே இருக்கவும். மறுபடியும் சுவாசத்தை நிரப்புங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி திரும்ப வாருங்கள். இடதுபுற பாதத்தை திருப்புங்கள். இப்போது சுவாசத்தை விட்டபடி 2 கைகளையும் பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். கால்களை ஒன்று சேருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த திரிகோணாசனத்தின் தாக்கத்தை உங்கள் உடல், உங்கள் மனதின் மீது இருப்பதை உணருங்கள். திரிகோணாசனத்திற்கு பிறகு இப்போது நாம் அமரக்கூடிய ஆசனங்களை பயிற்சி செய்வோம். இதற்கு நீங்கள் உங்கள் இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உட்கார்கின்ற ஆசனத்தில் முதலாக நாம் எளிதான ஆசனங்களை பயிற்சி செய்வோம். இதற்கு 2 கைகளையும் இடுப்புக்கு பின்னால் வையுங்கள். 2 கால்களுக்கு இடையே சில இன்ச் இடைவெளி தேவை. சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விட்டபடி கழுத்தை பின்புறமாக சாய்க்கவும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மற்றும் சீராக சுவாசித்தபடியே இருக்கவும். இது விஷ்ராம் ஆசனாகும். இதனால் நம்முடைய உடல் மற்றும் மனம் அமைதியாக இருக்கும். சுவாசத்தை விட்டபடி கழுத்தை முன்னே கொண்டு வாருங்கள். கண்களை திறக்கவும். அடுத்த பயிற்சி தண்டாசன். 2 கால்களின் முழங்கால்களை மற்றும் பாதங்களை சேர்க்கவும். 2 கைகளின் உள்ளங்கைகளை தொடைகளுக்கு பக்கத்திலே வையுங்கள். இடுப்பு கழுத்தை நேராக வைக்கவும். முன்னே நேராக பார்க்கவும். இது தண்டாசனத்தின் நிலை. இந்த ஆசன் நமது உடலின் கீழ்பாகங்களை சீராக்குகின்றது. இதனால் அங்கே இரத்த ஓட்டம் நன்றாக பாய முடிகின்றது. இப்போது நாம் பத்ராசனத்தை பயிற்சி செய்யப் போகிறோம். இதற்கு 2 கால்களின் முழங்கால்களை பாதங்களை ஒன்று சேருங்கள். 2 கைகளின் விரல்களை கோர்த்துக்கொண்டு 2 பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு உடலுக்கு அருகே கொண்டு வர முயற்சிக்கவும் உங்கள் 2 கால்களின் பாதங்களை. இது பத்ராசனத்தின் நிலையாகும். உங்களால் முடிந்தால் நீங்கள் உங்கள் முழங்கால்களால் தரையை தொட முயற்சிக்கவும். இடுப்பு கழுத்து நேராக இருக்க வேண்டும். கண்களை மென்மையாக மூடவும் மற்றும் சீராக சுவாசிக்கவும். இந்த ஆசனத்தில் சில நொடிகள் இருக்கவும்.
மெதுவாக கண்களை திறக்கவும். சுவாசத்தை விட்டபடி உங்கள் முழங்கால் மற்றும் கால்களை நேராக வையுங்கள். மற்றும் விஸ்ராசனத்தின் நிலையில் திரும்ப வாருங்கள். இப்போது விஸ்ரா ஆசனத்திலிருந்து திரும்ப வாருங்கள். இப்போது நாம் வஜ்ராசனத்தை பயிற்சி செய்யப் போகிறோம். இதற்கு நீங்கள் வலதுபுற முழங்கால் மற்றும் பாதத்தை மடக்கவும் மற்றும் வலதுபுற பாதத்தை வலதுபுற பின்பக்கத்தின் கீழே வையுங்கள். இதேபோல இடது காலையும் மடக்கவும். இடது காலின் பாதத்தை இடதுபுற பின்பக்கத்திற்கு கீழே வைக்கவும். 2 கால்களின் விரல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும் மற்றும் பாதங்களுக்கு மேலே அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது 2 கைகளையும் முழங்கால் மீது வையுங்கள். இடுப்பு கழுத்து சீராக இருக்க வேண்டும். சுவாசத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இது வஜ்ராசன். யாருக்கு முழங்கால் வலி, ஆர்த்ரைட்டிஸ் அல்லது இதைப் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்ய வேண்டாம். இந்த ஆசன் நம்முடைய முழங்கால்களை வலுவாக்குகின்றது. அதோடு கூட நம்முடைய செரிமான முறைக்கு இது முக்கியமான ஆசனமாகும். மெதுவாக கண்களை திறக்கவும். வஜ்ராசனத்திலேயே இப்போது நாம் அர்த்த உஷ்ட்ராசனை பயிற்சி செய்யப் போகிறோம். இதற்கு நீங்கள் உங்கள் முழங்கால்களால் நிற்க வேண்டும். முழங்கால் மற்றும் பாதங்களுக்கு இடையே சற்று இடைவெளி தேவை. 2 கைகளையும் இடுப்பிற்கு பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள். கைவிரல்கள் கீழ்நோக்கி இருக்க வேண்டும். 2 முழங்கைகளும் சமமாக இருக்க வேண்டும். சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விட்டபடி இடுப்பு மற்றும் கழுத்தை பின்னோக்கி சாய்க்கவும். சுவாசத்தை சீராக விட்டபடி இதே நிலையில் இருக்கவும். இது அர்த்த உஷ்ட்ராசனின் நிலையாகும். சுவாசத்தை விட்டபடி கழுத்து மற்றும் முதுகுப் பகுதியை நேராக்கிக் கொள்ளுங்கள். மறுபடியும் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போது நாம் உஷ்ட்ராசனை செய்யப் போகிறோம். மீண்டும் ஒருமுறை முழங்காலில் எழுந்து நில்லுங்கள். முழங்கால் மற்றும் பாதங்களுக்கிடையே சற்று இடைவெளி தேவை. சுவாசத்தை நிரப்பியபடி உங்கள் கழுத்து மற்றும் இடுப்பை பின்னோக்கி சாய்க்கவும். வலது கையை வலது பாதத்தின் மீது வைக்கவும் மற்றும் இடது கையை இடது பாதத்தின் மீது வைக்கவும். சீராக சுவாசித்துக் கொண்டே இருக்கவும். வலது கையை வலது பாதத்தின் மீது, இடது கையை இடது பாதத்தின் மீது வைக்கவும். சுவாசத்தின் வேகம் சீராக இருக்க வேண்டும். இது உஷ்ட்ராசனாகும். இது நம்முடைய இடுப்பை தளர்வாக்குகிறது. அதோடு இது நம்முடைய இடுப்பு பகுதிக்கு மற்றும் நம்முடைய கழுத்திற்கு முக்கியமான ஆசனமாகும். சுவாசத்தை நிரப்பியபடி கழுத்து மற்றும் இடுப்பை சீராக்கவும். சுவாசத்தை விட்டபடி மறுபடியும் வஜ்ராசனத்தில் அமரவும். கண்களை மூடுங்கள் மற்றும் இந்த ஆசனத்தின் தாக்கத்தை உங்கள் உடல் மற்றும் மனதிலேயே உணருங்கள். மெதுவாக கண்களை திறக்கவும். உஷ்ட்ராசனுக்குப் பிறகு இப்போது இதனுடைய எதிர் ஆசனத்தை நாம் சஷகாசன் செய்வோம். 2 முழங்காலுக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்துங்கள். 2 உள்ளங்கைகளையும் கால்களுக்கு இடையே வையுங்கள். சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விட்டபடி கைகளை முன்னே கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய மார்பு பகுதி மற்றும் தாடையால் தரையை தொடவும். நினைவிருக்கட்டும், முன்னே சாயும் போது உங்களுடைய பாதங்கள் பின்பகுதியை தொட்டபடி இருக்க வேண்டும். இது சஷக் ஆசன். இந்த ஆசனம் மன அழுத்தம், கவலை போன்ற மன உளைச்சல்களை விலக்குவதற்கு உதவுகின்றது. சுவாசத்தை நிரப்பியபடி மெதுவாக பின்னே வாருங்கள். 2 கால்களின் முழங்கால்களை சேருங்கள் மற்றும் வஜ்ராசனத்தில் அமரவும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை திறக்கவும். அடுத்த ஆசனம் உத்தான் மண்டுக்காசன். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் மேலே தூக்குங்கள்.
சுவாசத்தை விட்டபடி வலது கையின் உள்ளங்கைகளை இடது தோளின் மீது, இடது உள்ளங்கையை வலது தோளின் மீது வைக்கவும். மற்றும் இப்போது சீராக சுவாசித்துக் கொண்டிருங்கள். அதே நிலையில் இருக்கவும். இது உத்தான் மண்டூகாசன். இந்த ஆசனம் நம்முடைய மார்பு பகுதிக்கு முக்கியமான ஆசனங்களில் ஒன்றாகும். சுவாசத்தை விட்டபடி மறுபடியும் உங்கள் கைகளை திரும்பக் கொண்டு வாருங்கள். 2 கைகளையும் முழங்கால் மீது வைக்கவும் மற்றும் வஜ்ராசனத்தில் அமரவும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது இந்த ஆசனத்தின் தாக்கத்தை உணருங்கள். இப்போது நாம் வக்ராசனத்தை பயிற்சி செய்யப் போகிறோம். இதற்கு தண்டாசனத்தில் அமரவும். இப்போது வலது காலின் முழங்காலை மடக்கவும். வலது காலின் பாதத்தை இடது காலின் முழங்காலுக்கு அருகே கொண்டு வாருங்கள். வலது கையின் உள்ளங்கையை இடுப்புக்கு பின்னே வைக்கவும். இப்போது இடது கையால் உங்கள் முழங்காலை தாண்டியபடி மேலிருந்து கீழே கொண்டு வாருங்கள். உங்கள் காலின் பாதத்திற்கு அருகே கொண்டு வாருங்கள். பிறகு உங்கள் பாதங்களை கையால் பிடித்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை விட்டபடி உங்களுடைய கழுத்து மற்றும் உடலை பின்பக்கமாக திருப்புங்கள். சீராக சுவாசித்துக் கொண்டிருங்கள். அதே நிலையில் இருக்கவும். இது வக்ராசன் நிலையாகும். இது முதுகுத்தண்டை வளைப்பதற்கான ஒரு முக்கியமான ஆசனமாகும். இதனால் நம்முடைய பின்பகுதி மற்றும் முதுகெலும்பு தளர்வடைகிறது. அதோடு கூட இதனுடைய தாக்கம் நம்முடைய கழுத்து மற்றும் மார்பு பகுதியின் மீதும் ஏற்படுகின்றது. சுவாசத்தை விட்டபடி கழுத்தை முன்னே திருப்பவும் மற்றும் உள்ளங்கையை பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள். இப்போது கால்களை நேராக்கிக் கொள்ளுங்கள். மறுபடியும் இதே பயிற்சியை இடது காலால் செய்யவும். இடது காலின் முழங்காலை மடக்கவும். இடது காலின் பாதத்தை வலது முழங்காலுக்கு அருகே கொண்டு வரவும். இப்போது மீண்டும் இதே பயிற்சியை வலது கையால் செய்யவும் மற்றும் வலது கையை உங்கள் பாதத்துக்கு அருகே மற்றும் வலது கையால் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை விட்டபடி உங்கள் கழுத்து மற்றும் தூள்பட்டையை திருப்பவும். இது வக்ராசன் நிலையாகும். சுவாசத்தை விட்டபடி உங்கள் கழுத்தை திருப்பவும். கையை பின்னே கொண்டு வாருங்கள் மற்றும் காலை நேராக்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒருமுறை விஸ்ராம் ஆசனத்திற்கு வந்துவிடுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். விஸ்ராம் ஆசன் நிலையில் வந்துவிடுங்கள். கண்களை திறக்கவும். கழுத்தை நேராக்கவும். இப்போது உட்காரும் நிலை ஆசனங்களுக்குப் பிறகு வயிறு கீழ்நோக்கி இருக்கும்படியான ஆசனங்களை செய்யப்போகிறோம். இதற்கு நீங்கள் உங்கள் இடத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். இரண்டு கால்களுக்கிடையே சில இன்ச் இடைவெளி தேவை. 2 கால்களின் விரல்கள் வெளிப்புறம் இருக்க வேண்டும். பாதங்கள் எதிரும் புதிருமாக இருக்க வேண்டும். இடது உள்ளங்கைக்கு மேலே வலது உள்ளங்கையை வைக்கவும். இப்போது கழுத்தை இடதுபுறமாக திருப்பி படுக்கவும். படுத்துக்கொண்டு செய்கின்ற ஆசனங்களில் முதலாவது ஆசனம் மகராசன். இந்த ஆசனத்தில் ஓய்வெடுக்கவும். இந்த ஆசனம் நம்முடைய உடல் மற்றும் மனதை தளர்வாக்குவதற்கு உதவுகின்றது. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சுவாசத்தை சீராக வைக்கவும். 2 கால்களின் பாதங்களை ஒன்று சேருங்கள். கழுத்தை நேராக்கவும். அடுத்த பயிற்சி புஜங்காசன். 2 கைகளையும் முன்னால் நீட்டிக்கொள்ளுங்கள். தாடையை தரையின் மீது வைக்கவும். கால்களும் பாதங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போது சுவாசத்தை விட்டபடி உங்கள் உள்ளங்கைகளை உங்கள் மார்பு பகுதிக்கு அருகே கொண்டு வாருங்கள். நினைவிருக்கட்டும், உங்கள் உள்ளங்கைகள் உங்கள் முழங்கைகள் மார்பு பகுதியை தொட்டபடி இருக்க வேண்டும். தாடையால் தரையை தொட வேண்டும்.
சுவாசத்தை நிரப்பியபடி உங்கள் தாடையை மற்றும் உங்கள் மார்பு பகுதியை மேல்புறமாக உயர்த்தவும். முயற்சி செய்யவும். தொப்புள் பகுதி வரை உங்கள் உடலை உயர்த்தவும். இது புஜங்காசன் ஆகும். இது இடுப்புக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கின்றது மற்றும் அதோடு கூட உங்கள் மார்பு பகுதி மற்றும் கழுத்தின் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. சீராக சுவாசித்தபடியே இருக்க வேண்டும். சுவாசத்தை விட்டபடி உங்களுடைய மார்பு மற்றும் தாடையை கீழே கொண்டு வாருங்கள். மறுபடியும் மக்கராசனத்தில் ஓய்வாக படுக்கவும். மக்கராசனத்திற்கு பிறகு இப்போது நாம் ஷலபாசனை பயிற்சி செய்யப் போகிறோம். இதற்கு மீண்டும் ஒருமுறை கால்களை ஒன்று சேருங்கள். 2 கைகளையும் ஒருமுறை முன்னே நீட்டுங்கள். தாடையை தரையின் மீது வைக்கவும் மற்றும் உங்கள் 2 கைகளையும் தொடைக்கு அருகே கொண்டு வாருங்கள். உள்ளங்கைகள் கீழ்நோக்கி இருக்க வேண்டும். தாடை தரையை தொட்டபடி இருக்க வேண்டும். முழங்கால்களும் பாதங்களும் தொட்டபடி இருக்க வேண்டும். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கால்களையும் முடிந்தவரை மேல்புறமாக உயர்த்த முயற்சிக்கவும். இது ஷலபாசன் நிலையாகும். இதனால் நம்முடைய இடுப்பு நெகிழ்வடைகிறது. அதோடு கூட சியாட்டிகா போன்ற நோய்களை கட்டுப்படுத்த உதவுகின்றது. சுவாசத்தை விட்டபடி மெதுவாக கீழே கொண்டு வரவும். மீண்டும் ஒருமுறை மக்கராசனத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தின் தாக்கம் உங்கள் உடலின் மீது ஏற்பட்டது, உங்கள் மனதில் ஏற்பட்டதை உணருங்கள். இப்போது நாம் வயிறு கீழ்ப்புறமாக இருக்கும் பயிற்சியை செய்து பார்த்தோம். இதில் புஜங்காசன் மற்றும் ஷலபாசன். இப்போது நாம் முதுகு கீழே இருக்கும்படியான பயிற்சியை செய்யப் போகிறோம். கால்களை ஒன்று சேருங்கள். இடது அல்லது வலதுபுறமாக திரும்பியபடி முதுகு கீழ்ப்புறம் இருக்கும்படி படுத்துக் கொள்ளுங்கள். கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி தேவை. உடலில் இருந்து உள்ளங்கைகள் சற்று விலகி இருக்க வேண்டும். உள்ளங்கை மேல்புறம் பார்த்தபடி இருக்க வேண்டும். இது ஷவாசன் நிலையாகும். நேராக படுத்த பயிற்சியில் ஆசனங்களுக்கு தயார்படுத்த முதலாவது ஆசன் ஷவாசன் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் உடல், உங்கள் மனம் மற்றும் உங்கள் சுவாசத்தின் வேகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தின் வேகம் சீராக இருக்க வேண்டும். மெதுவாக கண்களை திறக்கவும். கால்களை ஒன்று சேருங்கள். நேராக படுத்தபடி செய்யும் ஆசனங்களில் அடுத்த ஆசனம் சேத்து பந்தாசன். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கால்களின் முழங்காலை மடக்குங்கள். உங்கள் பின்பகுதிக்கு அருகே கொண்டு வாருங்கள். சுவாசத்தை வெளியே விடவும். பிறகு 2 கைகளால் உங்கள் முழங்காலின் கணுக்கால்களை பிடித்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி உங்கள் இடுப்பை மேல்புறமாக உயர்த்துங்கள். மற்றும் இங்கே சீராக சுவாசித்தபடி அதே நிலையில் இருக்கவும். இது சேத்து பந்தாசன் ஆகும். இது நம்முடைய உடலை நெகிழ்வாக்குகிறது, இடுப்பை நெகிழ்வாக்குகிறது. அதோடு கூட நம்முடைய நெஞ்சுப் பகுதி மற்றும் கழுத்துப் பகுதிக்கு மிகவும் முக்கியமான ஆசனம். சுவாசத்தை விட்டபடி உங்களுடைய இடுப்பை கீழே கொண்டு வாருங்கள் மற்றும் ஷவாசனத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தின் வடிவம் ஒரு பாலத்தைப் போல இருக்கும். அதனால் இதை சேத்து பந்தாசன் என்கிறோம். அடுத்த பயிற்சிக்கு தயாராவோம். மீண்டும் 2 கால்களின் பாதங்களை ஒன்று சேருங்கள். முழங்கால்களை சேருங்கள். அடுத்த பயிற்சி உத்தான பாதாசன். உள்ளங்கைகளை சாதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கை கீழே பார்த்தபடி இருக்க வேண்டும். 2 முழங்கால்களையும் பாதங்களையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி உங்கள் 2 கால்களையும் முழங்காலை மடக்காமல் 30 டிகிரி ஆங்கிளில் உயர்த்தவும்.
உங்கள் சுவாசம் சீராக இருக்க வேண்டும், அதே நிலையில் இருக்கவும். இது உத்தான பாதாசன். இந்த ஆசனம் நம்முடைய கால்கள், நம்முடைய வயிற்றுக்கு மிகவும் முக்கியமான ஆசனம். சுவாசத்தை விட்டபடி மெதுமெதுவாக உங்கள் கால்களை கீழே கொண்டு வாருங்கள். மறுபடியும் ஷவாசனத்தில் படுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பயிற்சி அர்த்த ஹலாசன். அர்த்த ஹலாசனத்திற்கு 2 கால்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கை தரையை தொட்டபடி இருக்க வேண்டும். சுவாசத்தை நிரப்பியபடி உங்கள் 2 கால்களையும் 90 டிகிரிக்கு மேலே உயர்த்தவும். நினைவிருக்கட்டும், உங்கள் முழங்கால் மடங்கக்கூடாது. இது அர்த்த ஹலாசனத்தின் நிலையாகும். சுவாசம் சீராக இருக்க வேண்டும், அதே நிலையில் இருக்கவும். சுவாசத்தை விட்டபடி மெதுமெதுவாக உங்கள் கால்களை கீழே கொண்டு வாருங்கள். எந்தவிதமான அதிர்வும் இருக்கக்கூடாது. மற்றும் ஷவாசனத்தில் ஓய்வு எடுக்கவும். இந்த ஆசனம் உயர் இரத்த அழுத்தம் இருக்கும் நபர்களுக்கு மிகவும் பயனுள்ளது. அடுத்த பயிற்சி பவன் முக்தாசன். கண்களை திறக்கவும். 2 கால்களையும் மீண்டும் ஒன்று சேர்க்கவும். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கால்களையும் 90 டிகிரிக்கு கொண்டு வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி முழங்காலை மடக்குங்கள் மற்றும் முழங்காலை நெஞ்சு பகுதிக்கு அருகே கொண்டு வாருங்கள். 2 கைகளின் விரல்களை கோர்த்தபடி உங்கள் கால்களை பிடித்துக் கொள்ளுங்கள். சுவாசத்தை விட்டபடி உங்கள் முழங்கால்களை நெஞ்சுப் பகுதியில் அழுத்தவும். மறுபடியும் சுவாசத்தை நிரப்பவும். இப்போது சுவாசத்தை விட்டபடி கழுத்தை மேற்புறமாக தூக்கவும் மற்றும் முயற்சிக்கவும். உங்களுடைய தாடை மற்றும் மூக்கு 2 முழங்காலுக்கு இடையே இருக்க வேண்டும். இது பவன் முக்தாசனாகும். சுவாசத்தை விட்டபடி உங்கள் கழுத்தை கீழே கொண்டு வாருங்கள். கை விரல்களை விடுவிக்கவும். 2 கால்களையும் 90 டிகிரிக்கு கொண்டு வாருங்கள் மற்றும் மெதுமெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். இப்போது விஸ்ராம் ஆசன நிலையில் வந்துவிடுங்கள். பவன் முக்தாசன் நம்முடைய வயிற்றின் பலவிதமான நோய்களுக்கு தீர்வு அளிப்பதில் உதவுகின்றது. ஷவாசன். 2 கால்களுக்கு இடையே சில இன்ச் இடைவெளி தேவை. உள்ளங்கைகள் மேலே பார்த்தபடி இருக்க வேண்டும். உள்ளங்கை உடலிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டும். கழுத்து நேராக இருக்க வேண்டும். சீராக சுவாசித்தபடி இருக்கவும். இது ஷவாசன பயிற்சியாகும். இதுவரை நீங்கள் செய்த சாலன் கிரியா, எந்த ஆசனங்களை பயிற்சி செய்தீர்களோ அவை அனைத்தையும் ஷவாசனத்தில் விஷ்ராம் செய்தபடி நினைத்துப் பாருங்கள். இந்த ஆசனங்களால் உங்களுடைய உடலுக்கு மற்றும் மனதிற்கு அதில் ஏதாவது சோர்வு இருந்தால் அவற்றை நீங்கள் ஷவாசனத்தில் தளர்வு அடைவதற்கு உத்தரவிடுங்கள். உடல் மற்றும் மனதை அமைதிப்படுத்த முயற்சிக்கவும். 3 முறை மூச்சை உள்ளே விட்டு விடவும். மிகவும் நன்றாக ஆழமாக சுவாசிக்கவும். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து ஆழமாக வெளியே விடவும். ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் உணரவும். சுவாசத்தை விடும்போதும் உடலில் தளர்ச்சி மற்றும் மனதில் அமைதி ஏற்பட்டு வருகின்றது. உங்கள் மூச்சு வேகமாக இருந்தால் அதை குறைப்பதற்கு முயற்சிக்கவும். ஷவாசன். இந்த ஆசனம் நம் உடலின் களைப்பு, அழுத்தம் போன்ற பல்வேறு நோய்களை விலக்குவதற்கு மிகவும் பயனுள்ளது.
சீராக சுவாசித்து வரவும். உங்களுடைய சுவாசத்தில் எந்தவித வேகம் அல்லது குறைப்பை செய்ய வேண்டாம். இயற்கையாக எப்படி சுவாசிக்கின்றீர்களோ அதே போலவே சுவாசித்துக் கொண்டிருங்கள். சகஜமாக இருக்க முயற்சிக்கவும். மீண்டும் 3 முறை நன்றாக சுவாசிக்கவும். ஆழமாக சுவாசிக்கவும். ஆழ்ந்த சுவாசத்தை மெதுவாக வெளியே விடவும். ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கவும். 3 முறைக்குப் பிறகு உங்கள் கால்களின் விரல்கள் கை விரல்களில் உணருங்கள். ஷவாசனத்திற்குப் பிறகு இப்போது நாம் பிராணாயாம் பயிற்சி செய்வோம். இதற்கு நீங்கள் இடது பக்கம் அல்லது வலது பக்கமாக திரும்புங்கள். எழுந்து உட்காருங்கள். ஏதாவது தியானபூர்வ ஆசனத்தில் சுக்காசன், அர்த்த பத்மாசன் அல்லது பத்மாசன் எது முடிகின்றதோ அந்த ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் உங்கள் முழங்கால்களின் மீது வையுங்கள். இடுப்பு கழுத்து நேராக இருக்க வேண்டும். இப்போது 2 கைகளையும் தியான் முத்திரையில் வையுங்கள். சீராக சுவாசித்துக் கொண்டிருக்கவும். பிராணாயாம் வரிசையில் முதலாவதாக நாம் கபாலபாதியை பயிற்சி செய்வோம். இதற்கு இடுப்பு கழுத்தை நேராக வைக்கவும். சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விட்டபடி உங்கள் வயிற்றின் சதைப்பகுதியை உள்ளே இழுக்க வேண்டும். இது ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்க வேண்டும். ஒரு நொடியில் ஒரு ஸ்ட்ரோக் அல்லது ஒரு நொடியில் 2 ஸ்ட்ரோக்கும் செய்யலாம். ஆனால் இங்கே நாம் 2 சக்கர பயிற்சியை செய்வோம். ஒரு முறையில் நாம் 2 முறை கபால்பாதி கிரியாவை செய்யப் போகிறோம். இதற்காக தயாராகிடுங்கள். ஆழமாக சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை வெளியே விடவும் மற்றும் கபால்பாதியை தொடங்குங்கள். கடைசியில் சுவாசத்தை முழுவதுமாக வெளியே விடுங்கள். பிறகு இந்த கிரியாவினால் என்ன தாக்கம் ஏற்பட்டது அதை உணருங்கள். கண்கள் மூடியபடியே இருக்க வேண்டும். இது கபால்பாதியின் ஒரு சுழற்சியாகும். மறுபடியும் இந்த பயிற்சியை மீண்டும் ஒரு முறை செய்ய வேண்டும். ஆழமாக சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை வெளியே விடவும். தொடங்குங்கள். கடைசியில் சுவாசத்தை வெளியே விடுங்கள். முழுவதுமாக சுவாசத்தை வெளியே விட்டு காலி செய்யுங்கள். பிறகு சீராக சுவாசித்துக் கொண்டிருங்கள். இந்த பயிற்சியின் தாக்கத்தை உணருங்கள். கபால்பாதி கிரியா இதனுடைய பெயரிலேயே தெரிகின்றது. இது நம்முடைய கபாலத்திற்கு முக்கியமான கிரியா ஆகும். அதோடு கூட இது நம்முடைய வயிற்றுக்கும் மிக நல்ல கிரியாவாக கருதப்படுகின்றது. கபால்பாதி பிராணாயாமத்திற்கு பிறகு அடுத்த பயிற்சி செய்யப்போவது அனுலோம் விலோம் பிராணாயாம். இடது கையை தியான் முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் வலது கையினால் நாசாகிர முத்திரையை செய்து கொள்ளுங்கள். வலது கையின் கட்டை விரலால் வலது மூக்கை மூடிக்கொள்ளவும். முதலில் இடது பக்கம் வழியாக சுவாசத்தை வெளியே விடவும். பிறகு இடதுபுற நாசித்வார மூலமாக காற்றை உள்ளே நிரப்பவும். இப்போது இடது நாசித்வாரத்தை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது
வலதுபுற நாசித்வாரம் மூலமாக காற்றை மெதுமெதுவாக வெளியே விடவும். மீண்டும் சுவாசத்தை இழுக்கவும். மறுபடியும் வலது நாசித்வாரம் மூலமாக சுவாசத்தை நிரப்பவும். அந்த சுவாசம் மெதுவாக உள்ளே செல்ல வேண்டும். வலதுபுற நாசித்வாரத்தை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது இடது நாசித்வாரம் மூலமாக மெதுவாக சுவாசத்தை வெளியே விடவும். இது அனுலோம் விலோம் பிராணாயாமத்தின் ஒரு சக்கரம் ஆகும். இதைப் போலவே 4 முறை இதை நீங்கள் மீண்டும் செய்ய வேண்டும். அனுலோம் விலோம் பிராணாயாம் வரிசைகளில் இது சிறப்பான பிராணாயாமாகும். இது நம்முடைய உடலின் நாடி நரம்புகளை சுத்தமாக்குகின்றது, மனதை ஒருநிலைப்படுத்துகின்றது, மனதை அமைதிப்படுத்துவதற்கு உதவி செய்கின்றது. இந்த பிராணாயாம் நம்முடைய உடலின் வெப்பம் மற்றும் குளிர்ச்சி இரண்டையுமே சமமாக்க உதவுகின்றது. நினைவிருக்கட்டும், அனுலோம் விலோம் நாடிசுத்தன் பிராணாயாம் செய்யும்போது உங்கள் சுவாசத்தின் வேகம் லயத்தோடு இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும் மற்றும் மெதுவாக இருக்க வேண்டும். நீங்கள் முயற்சிக்கவும். சுவாசத்தை இழுக்கும்போது சுவாசத்தில் எந்தவிதமான தடையும் இருக்கக்கூடாது. லயத்தோடு சேர்ந்தபடி சுவாசம் உள்ளேயும் வெளியேயும் சென்று வர வேண்டும். 4 முறை செய்த பிறகு நீங்கள் இந்த பிராணாயாமத்தை முடித்துவிடுவீர்கள். நாம் பிராணாயாமத்தை எப்போது முடிக்கும் போதும் இடது நாசி துவாரம் மூலமாக சுவாசத்தை உள்ளே இழுக்க வேண்டும். நாம் இதை செய்தபடி பிராணாயாமத்தை முடிக்க வேண்டும். இப்போது நாம் செய்தது அனுலோம் விலோம் பிராணாயாமத்தின் பயிற்சி. இன்றைய பயிற்சி வகுப்பில் நம்முடைய முக்கிய பிராணாயாமங்கள் ஷீத்தலி மற்றும் பிராமரி பிராணாயாம். ஷீத்தலி பிராணாயாம் இதன் பெயரிலேயே தெரியும். இதனுடைய குணம் குளிர்ச்சியாக இருக்கும். இது நம்முடைய உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. அதனால் இதை ஷீத்தலி பிராணாயாம் என்று அழைக்கின்றோம். அதோடு கூட யாருக்கெல்லாம் கஃப், அஸ்தமா அல்லது இருமல் தொடர்புடைய நோய்கள் இருந்தால் அவர்கள் இந்த பிராணாயாம் பயிற்சியை செய்ய வேண்டாம். மற்றும் இந்த பிராணாயாமத்தின் பயிற்சியை சுத்தமான சூழ்நிலையில் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு சில இடங்களில் செய்ய வேண்டாம். எங்கே தூசி, மண் மற்றும் மாசுக்கள் அதிகம் இருக்கின்றதோ அது உங்களுடைய உடலை பாதிக்கக்கூடும். ஏனென்றால் இந்த பிராணாயாமத்தின் பயிற்சியை நாம் வாய் வழியாக செய்வோம். யோக சாஸ்திரத்தில் இந்த பிராணாயாம் இதை நாம் வாய் வழியாகத்தான் செய்கின்றோம். ஷீத்தலி மற்றும் அதோடு கூட மற்றும் ஒரு பிராணாயாம் இருக்கின்றது. இதை நாம் ஷீத்காரி என்ற பெயரிலும் அறிவோம். ஆனால் இன்று நம்முடைய பிராணாயாம் ஷீத்தலி பிராணாயாம். 2 கைகளையும் கியான் முதிரையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நிலையில் இருக்கவும். உங்களுடைய நாக்கை வெளிப்புறமாக நீட்டிக்கொண்டு வெளியே கொண்டு வாருங்கள். அது ஒரு குழாயைப் போல உருவத்தில் ஒரு குழாயைப் போல இருக்க வேண்டும். மெதுவாக சுவாசத்தை இழுக்கவும். சுவாசத்தை நிரப்பிய பிறகு உங்களுடைய நாக்கை உள்ளே இழுக்கவும் மற்றும் மூக்கின் மூலமாக சுவாசத்தை வெளியே விடவும். மீண்டும் ஒருமுறை இந்த பயிற்சியை செய்யவும். சுவாசத்தை நிரப்பிக் கொண்டிருங்கள். சுவாசத்தை நிரப்பிய பிறகு உங்கள் நாக்கை உள்ளே கொண்டு செல்லுங்கள். பிறகு நாசித்வாரம் மூலமாக மீண்டும் சுவாசிக்கவும். இந்த பிராணாயாமை 4 முறை நாம் செய்ய வேண்டும். சுவாசம் சீராக இருக்க வேண்டும். இந்த பிராணாயாம் நம்முடைய உடலை குளிர்ச்சி ஆக்குகின்றது. இரத்த அழுத்தம் இருக்கும் நபர்களுக்கு இந்த பிராணாயாம் மிகவும் பயன் உள்ளது. அதோடு யாருக்கு அழுத்தம், வெறுப்பு போன்ற நோய்கள் இருக்குமே ஆனால் அவர்களுக்கும் இந்த பிராணாயாம் மிகவும் பயன் உள்ளது. சுவாசத்தை நிரப்பியபடி மெதுவாக சுவாசத்தை நிரப்ப வேண்டும். பிறகு அதனுடைய குளிர்ச்சியை உங்களுடைய தொண்டையில் உணர வேண்டும். சுவாசத்தை நிரப்பும்போது
ஷி ஷி என்ற சத்தம் வரவேண்டும். இதையும் நினைவில் கொள்ளவும். 4 முறை செய்த பிறகு இந்த பிராணாயாமத்தை முடித்துக் கொள்ளுங்கள். பிறகு இந்த பிராணாயாமத்தை செய்வதால் எந்த குளிர்ச்சி ஏற்பட்டதோ அந்த குளிர்ச்சியை நீங்கள் உணருங்கள். அதை நீங்கள் அனுபவியுங்கள். முதலில் பயிற்சி செய்பவர்கள் இந்த பயிற்சியை முதன்முறையாக 5 முதல் 6 முறை செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சியை, பிறகு இந்த சக்கரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கலாம். இப்போது நாம் இன்று முக்கிய பிராணாயாம் ஷீத்தலி பிராணாயாமை பயிற்சி செய்தோம். அதோடு மற்றொரு முக்கிய பிராணாயாம் பிராமரி பிராணாயாம். பிராமரி என்றால் வண்டு போல ரீங்காரம். எப்படி ஒரு வண்டு சத்தம் செய்கின்றதோ, எப்படி அது ரீங்காரம் செய்கின்றதோ, அதைப் போலவே மூக்கு மூலமாக சுவாசிக்கும்போது ஒரு ஒலியும் ஏற்படும். அதனால் இதை பிராமரி பிராணாயாம் என்று அழைக்கிறோம். இதனுடைய பயிற்சியை நாம் 2 விதமாக செய்யப் போகிறோம். முதலாவது முத்திரைகள் இல்லாமல், மற்றொன்று இதற்கான முத்திரையோடு. முதலாவதாக நம் ஷன முக்கிய முத்ராவோடு செய்வோம். இதன் பயிற்சியை செய்வோம். கையை முடிந்த அளவுக்கு தியான முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள். நாசித்வாரம் மூலமாக மெதுமெதுவாக சுவாசிக்க வேண்டும். சுவாசத்தை வெளியே விடும்போது வண்டைப் போல ஒலியை எழுப்ப வேண்டும். 5 முறை இந்த பிராணாயாமத்தை பயிற்சி செய்ய வேண்டும். ஆழமாக சுவாசத்தை நிரப்பவும். மீண்டும் சுவாசத்தை நிரப்பவும். சுவாசத்தை விடும்போது வண்டைப் போல ஒலி எழுப்பவும். மீண்டும் சுவாசத்தை நிரப்பவும். மீண்டும் சுவாசத்தை நிரப்பவும். மீண்டும் ஒருமுறை செய்யவும். மெதுவாக சுவாசத்தை நிரப்பவும். ஓய்வெடுங்கள். இது பிராமரி பிராணாயாம். இந்த பிராணாயாம் நம்முடைய மூளைக்கு மிகவும் முக்கியமான பிராணாயாம்களில் ஒன்றாகும். இதனால் நம்முடைய மூளை தொடர்புடைய இருக்கின்ற நோய்கள் அவற்றை விலக்குவதற்கு உதவுகின்றன. அதோடு கூட நம்முடைய உடல் ரீதியாக இருக்கின்ற நோய்கள் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கும் இது மிகவும் பயனுள்ளது. ஏனென்றால் உங்களுடைய உடலில் இருந்து அழுத்தம் முடியும் போது உங்களுடைய நோய்களின் தீவிரத்தன்மையும் அதுவும் மெதுமெதுவாக குறையத் தொடங்கிடும். இந்த பிராணாயாம் நம்முடைய நரம்பு மண்டலத்தில் நல்லவிதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இப்போது இந்த பிராணாயாமத்தின் ஷன முக்கிய முத்ராவோடு செய்வோம். ஷன முக்கிய முத்ரா செய்வதற்கு 2 கைகளின் கட்டை விரல்களால் உங்களுடைய காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். ஆள்காட்டி விரல்களை கண்கள் மீது வையுங்கள். நடு விரல்களை மூக்கிற்கு அருகே வையுங்கள். மோதிர விரல்களை மேல் உதடின் மேலே வைக்கவும். சுண்டு விரல்களை கீழ் உதட்டின் மேலே வைக்கவும். இந்த கிரியாவை 5 முறை நீங்கள் இந்த பிராணாயாமத்தை பயிற்சி செய்யுங்கள். மெதுவாக சீராக சுவாசத்தை இழுக்கவும். சுவாசத்தை வெளியே விடும்போது வண்டைப் போல ஒலியை எழுப்பவும். மெதுவாக சுவாசத்தை இழுக்கவும்.
மெதுவாக திரும்ப வாருங்கள். 2 கைகளையும் தியான் முத்திரையில் வையுங்கள். இந்த பிராணாயாமத்தின் பயிற்சி உங்களுடைய மூளையில் ஏற்பட்ட தாக்கத்தை உணருங்கள். இது நம்முடைய மூளைக்கு அமைதி மற்றும் குளிர்ச்சியை தருகின்றது. மனதில் இருந்த அழுத்தம், அது எல்லாம் முடிந்துவிட்டது. உடலில் ஸ்திரத்தன்மை மற்றும் மனதில் ஒருநிலைத்தன்மை, இதை நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். பிராணாயாம் வரிசைக்குப் பிறகு இப்போது நாம் தியானத்தை பயிற்சி செய்யப் போகிறோம். தியானம் யோகாவின் முக்கியமான அங்கமாகும். தியானம் இல்லாமல் யோகா நிறைவடையாது. தியானத்திற்கு நீங்கள் தியான் முத்ரா அல்லது தியான முத்திரையை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இடுப்பு மற்றும் கழுத்து நேராக இருக்க வேண்டும். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்களை ஒருமுறை பாருங்கள். இப்போது அந்த எண்ணங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சித்தத்தை விலக்க முயற்சி செய்யுங்கள். மற்றும் முயற்சிக்கவும். உங்கள் சித்தத்தை ஒரு இடத்தில் ஒருநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்கள். முதலாக நீங்கள் உங்கள் சித்தத்தை உங்கள் சுவாசத்தின் மீது, சுவாசத்தின் வேகத்தின் மீது ஒருமுகப்படுத்தவும். உங்கள் சித்தத்தை உங்கள் புருவங்களுக்கு இடையே ஒருநிலைப்படுத்துங்கள். எங்கிருந்து சுவாசம் உள்ளேயும் வெளியேயும் சென்று வருகின்றதோ, ஒவ்வொரு முறை சுவாசிக்கும் போதும் சுவாசத்தின் மீது கவனமாக இருக்கவும். அதை பாருங்கள், அதை உணருங்கள். எவ்வாறு அந்த சுவாசம் நமது உடலுக்கு உள்ளே செல்கின்றது மற்றும் எவ்வாறு அது உடலில் இருந்து வெளியே செல்கின்றது. இப்படி நீங்கள் உணருங்கள். எப்போதெல்லாம் சுவாசம் உடலுக்கு உள்ளே செல்கின்றதோ, நம்முடைய உடலில் ஒரு ஆற்றல், ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணம் உருவாகின்றது. சுவாசம் உடலில் இருந்து வெளியே செல்லும்போது நம்முடைய உடலில் இருந்து எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான ஆற்றல்கள், அவை எல்லாம் வெளியே செல்கின்றன. மீண்டும் உங்களுடைய சித்தத்தை உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தின் மீது ஒருமுகப்படுத்துங்கள் மற்றும் தியானத்தில் மூழ்கிடுங்கள். தியானம் மனதை ஒருநிலைப்படுத்துகின்றது, மனதை சாந்தப்படுத்துகின்றது. மனம் ரீதியான பிரச்சனைகளை அவை எல்லாவற்றையும் தீர்ப்பதில் உதவுகின்றது. எந்த கவலையும் இல்லாமல் தியானத்தில் மூழ்கிடுங்கள். மனம் சாந்தமடையும், சாந்தமடையும் ஆகின்றது. சாந்தம் அடைந்துவிட்டது. இப்போது சாதாரணமாக சுவாசித்தபடி தியானத்தை ஒருமுகப்படுத்துங்கள் மற்றும் மனதிற்கு உள்ளே சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் நம்முடைய மனதை எப்போதும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். இதில்தான் நம்முடைய ஆத்ம வளர்ச்சி ஏற்படும். நாம் என்னைப் பற்றி, குடும்பத்தைப் பற்றி, வேலைகள், சமுதாயம் மற்றும் உலகத்தைப் பற்றி, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியத்தைப் பற்றி, அதன் நன்மைக்கு நான் உறுதிப்பட்டுள்ளேன். நாம் மனித மதிப்புகளுக்கு முக்கியத்துவமளிக்க கடமைப்பட்டுள்ளேன் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிக்கின்றேன். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும் நாம் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும்.
தியானம் மற்றும் சங்கல்பத்தோடு நம்முடைய மனம் சாந்தம், கவலையின்றி ஆகின்றது. சாந்தமான மனம் மற்றும் கவலை இல்லாமல் மனதோடு இப்போது நாம் சாந்தி பாட்டிற்கு தயார் ஆகிடுவோம். 2 கைகளையும் நமஸ்கார முத்திரைக்கு கொண்டு வாருங்கள். ஒருமுறை ஓம் என்ற உச்சாரம் செய்யுங்கள். அதற்குப் பிறகு சாந்தி பாட். सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। மெதுவாக உங்கள் உள்ளங்கைகளை கண்களின் மீது வையுங்கள். முகத்தை தடவியபடி மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த பயிற்சி இங்கே முடிவுக்கு வருகின்றது. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.